ஹே கைஸ், வெல்கம் டு கேட்ஜெட் கடை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெனான் பிரிண்டர் தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இது மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா G2770 சொல்லிட்டு ஒரு குட்டி டிஸ்பிளே இருக்கிற மாதிரியான ஒரு மாடல். 2730 ஒரு மாடல் வருது. அது பேசிக்கு, அதில் ஒன்றும் இல்லை, இந்த டிஸ்பிளே மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இது வந்து ஒரு 4 கலர் பிரிண்டரு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த வாட்டி கத்தி நான் எடுத்துக்கினேன் கரெக்டாக. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான். ஃப்ளிப்கார்ட்டில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி எல்லாம் நமக்கு செக் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இது மறுபடியும் நம்ம டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகே, இதான் கெனானுடைய பிரிண்டர் பாக்ஸ். இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க காலையிலே. உள்ள ஒரு 4-5 பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு. போஸ்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டிங்கில் எதனா பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சின்னதாக இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி செட்டப் பண்ணுறதுன்றதுக்காக இந்த வெப்சைட் போய் பார்த்தோம் அப்படின்னா செட்டப் பண்ணிக்கலாம். டிவிடி இன்னுமே வந்துன்னு இருக்குப்பா. ஓகே, இந்த இங்கெல்லாம் எப்படி ஊற்றணும், எப்படி இதை ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இது எல்லா வேரியஸ் லாங்குவேஜஸில் இருக்குது. வாரண்டி கார்டு இது முக்கியம்பா. ஓகே, பவர் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. பிரிண்டரை நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறதுக்காக பிரிண்டர் கேபிள். மொத்தம் 4 இங்கு. பிளாக் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. இது 3 இங்கு, சியானு, மெஜெண்டா, எல்லோ. ஹெட்டா? ஓ, ஹெட்டு தனியாக கொடுத்துருக்காங்க பார்த்தியா அவங்க. இதில் வந்து ஹெட்டு கொடுத்துருக்காங்க. கலர் ஹெட் ஒன்று, பிளாக் ஹெட் ஒன்று. இதில் இது ஒரு பெனிஃபிட்னு நினைக்கிறேன். ஹெட்டு நம்ம போயிடுச்சுன்னா நம்மளே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. இது பிளாக் ஹெட்டு, இது கலர் ஹெட்டு. ஓகேவா? 4 இது மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலி இதை இப்படிதான் லிஃப்ட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. சிரிக்காது சரியா? பாக்ஸ்ல அப்படிதான் தூக்க சொல்லிக்கிறாங்க. இதான்பா பிரிண்டர். தூக்கி காமிக்க முடியாது, ஏன்னா சாய்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா ஒரு பீரோல்ல நான் காமிக்கிறேன். ஸோ இதில் மேலே வந்து பிக்ஸ்மான் போட்டிருக்கு. இது இன்ஸ்டாலேஷனுக்காக ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கு. இங்கே ஒரு டேப்பு. இது ரிமூவ் பண்ணால் இது ஒரு ஃப்ளாப் ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ள நம்ம பேப்பர்லாம் இன்சர்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே இருக்குது. முன்ன சொன்னேன் இல்லையா, டிஸ்பிளே இருக்கிற மாடல்னு. ஸோ இந்த ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்கு. அதுக்கு தான் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அந்த டிஸ்பிளே இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு 500 ரூபாய் கம்மி. இது ஏன் டிஸ்பிளேயோட வாங்கியிருக்கோம்னா, நம்ம எத்தனை காப்பீஸ் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ இந்த ட்ரே ஓப்பன் பண்ணா இது வந்து அவுட்புட் ட்ரே. இந்த ஸ்கேனர் பெட்டு. A4 ஷீட் வரைக்கும் நம்ம இதில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ பிரிண்ட்லாம் கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண போகிறதே வந்து என்னுடைய ஸ்டுடியோக்கு ஒரு செகண்டரியான ஒரு பிரிண்டராக இதை யூஸ் பண்ணலான்னு ஒரு பிளான். அதுக்காக தான் நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம பிரதரில் 525 மாடலில் தான் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். பாஸ்போர்ட் சைஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. இதை வந்து ஜெராக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அதுக்காக தான் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பிரதர் அளவுக்கு இது ஸ்பீடு இருக்குமா அப்படின்றது தெரியல. 4800 × 12100 dpi வரைக்கும் பிரிண்டிங் ரெசல்யூஷன். பிரிண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 6 இமேஜஸ் பர் மினிட். அதாவது இதில் வந்து பேப்பர்ஸ் பர் மினிட் வராது, இதில் 6 இமேஜஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 11 இமேஜஸ் பர் மினிட் இந்த ஸ்பீடில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம Windows 10, Windows 11, Windows 8.1 இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். Mac OSலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதில் ஸ்கேனு, பிரிண்ட், காப்பி இதெல்லாமே பண்ணிக்கலாம். இதனுடைய பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ். இது வந்து USB-ல மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும், வைஃபை கிடையாது இதில். இது ஒரு இங்க் டேங்க் பிரிண்டர், இங்க் ஜெட் பிரிண்டர் கிடையாது. ஆனால் பிரிண்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்க் ஜெட் தான். இது சின்ன வீட்டுக்கு, ஆஃபீஸ் யூஸ்க்கு, இது மாதிரி ஜெராக்ஸ் சின்ன ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 11,300 வந்தது. அன்பாக்ஸ் பண்ணது பார்த்துருப்பீங்க. இந்த பிரிண்டர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரேம் மாறும், நான் ஃப்ரண்ட்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவர் கேபிள் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி கெனானுடைய வேற ஒரு யூடியூப் பார்க்கும்போது என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணிட்டு பண்ண உடனே அந்த கேட்ரேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த கேட்ரேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக அந்த ஹெட் வந்து நமக்கு மூவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேட்ரேஜ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்விட்ச் ஆன் பண்ணால் உள்ள காமிங்க சார், இது வரேன். ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி சென்டரில் வந்து நிற்கும் அப்படின்னு நான் ஒரு 2 months வீடியோ பார்த்தேன், 2 months முன்னாடி. ஓகே, இந்த மாதிரி வந்து நின்றுச்சா. ஸோ இது ஓப்பன் பண்ணால் ஓகே. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி தூக்கணும். தூக்கிட்டு ஸோ இந்த கேட்ரேஜ் இருக்கு இல்லையா, இது பிளாக். இது எடுத்துட்டு ஸோ இதுலேயும் புல்லுன்னு கொடுத்துருக்காங்க.
இது எடுக்கணும். நெக்ஸ்ட்டு இதுவும் எடுக்கணும், இந்த ஸ்டிக்கரும். ஸோ மேலே இருந்த ஸ்டிக்கரும் கீழே இருந்த ஸ்டிக்கரும் ரிமூவ் பண்ணிட்டா இந்த மாதிரி கிடைச்சிரும் கேட்ரேஜ். இதை இந்த பின்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த பி இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்சர்ட் பண்ணிட்டா அவ்வளோதான். இது எதுவும் அழுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கலர் கேட்ரேஜும் அதே மாதிரி பண்ணுறோம். 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த வீடியோ இப்போது ஒரு செக் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ பார்த்தேன். ஓகே, மைண்டில் வந்துருச்சு. இதுவும் அதே மாதிரி பேக் சைடில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, இது ரிமூவ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, இதை ரிமூவ் பண்ணுறோம். உள்ள இந்த சீல் இருக்கிற இடத்துல இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, அழுத்த தேவையில்லை. இதை மட்டும் நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணால் அது லாக் ஆகிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்க் ரீஃபில் பண்ண போகிறோம். பிளாக்ல பிளாக், இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுதான் பிளாக் கலரு. ஸோ இது பிளாக் இங்க். இதில் கெனானில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு பாட்டிலுக்கும் ஒரு மாதிரியான அந்த இங்க் ஷேப், இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேப்போடைய ஷேப் இருக்கும். இதை வந்து நீங்கள் வேறு எதுலேயுமே இன்சர்ட் பண்ணிட முடியாது. ஸோ அந்தந்த ஷேப்புக்கு அந்தந்த இங்க் பாட்டில் தான். பாருங்க, இது ஒரு ஷேப்பாக இருக்கா, அது இதில் ஒரு ஷேப்பாக இருக்கும், இதில் ஒரு ஷேப்பாக இருக்கும், இதில் ஒரு ஷேப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் மாற்றி இன்சர்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் கவனமாக இருங்க. ஓப்பன் பண்ண தேவையில்லையா? அவ்வளோதானா? ஓகே, இல்லாதா ஆகுது. ஸோ இந்த கேப்பில் இந்த கலர் ரெண்டும் ஃபேஸ் ஃபில் பண்ணிடலாம். சியான் எடுத்து ஸோ இது பாருங்க, இந்த லாக் வேற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால இதுக்கு தான் செட் ஆகும். ஓகே, வேற எந்த இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இன்சர்ட் ஆகாது. நெக்ஸ்ட் எல்லோ சும்மா இருக்கு அந்த இடம். ஸோ எல்லோ ஃபில் பண்ணலாம். இந்த பாருங்க, எல்லோ ஒரு ஷேப்ல இருக்கு. இதை நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணீங்கன்னா இன்சர்ட் ஆகாது. ஃபுல் ஆயிடுச்சா? நைஸ். இதுவும் காலி ஆயிடுச்சு அதுக்குள்ள. இவ்வளோ வேகமாக இருக்கு. ஓகே, எப்சானும் பிரதரும் எவ்வளோ சீக்கிரம் ஃபில் ஆகாது, அது மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பரவாயில்ல, நைஸ். ஓகே, டன். ஃபில் பண்ணோடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க, முடியலாம். டஸ்ட் எல்லாம் உள்ள போயிடாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு மெஜெண்டா. ஆக்சுவலி ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் எடுத்து பாட்டில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபில் ஆகிடுது. ஃபுல் ஆகிடுச்சா? ஓகேவா, இருங்க, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணணும். இதில் இது ஒரு ஹைலைட், ஆட்டோமேட்டிக்காக அழகாக இல்லை. ஓகே, ஸோ நம்ம ஓகே கொடுத்தோன்னா 5 minutes வெயிட் பண்ணணுமா. அது வந்து இங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸை பார்த்துருப்பீங்க ஒரு கிளிப்பும். நம்ம வந்து ஃபஸ்ட்டாக ஒரு காப்பி எடுத்து பார்க்கலாம். இந்த கெனானுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலையே ஒரு காப்பி எடுத்து பார்க்கலாம். இது ரெட் கலரில் இருக்குது, எந்த அளவுக்கு அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு கலர் ஸ்டார்ட், ஒரு காப்பினா ஒரு காப்பி.
ரியல் டைம் ஸ்பீட் அப்படியே போட்டோம், ஆக்சுவலான ஸ்பீட் என்னன்னு. ஓகே, நைஸ். ஸோ இதுதான் வந்து இதனுடைய கலர். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இருங்க. இது ஒரிஜினலு, இது டப்ளிகேட். இது வந்து கிளாசி பேப்பரில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் இதனுடைய கலர் டெப்த் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம நார்மலான A4 ஷீட்டில் தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கனால இதனுடைய கலர் டெப்த் கம்மியாக தான் இருக்கும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் எடுத்து பார்க்கலாம், ஸ்கேன் அது எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் எழுதுன எவ்வளோ நேரம் ஆகுதோ பார்க்கலாம். ஸோ இதனுடைய ரியல் டைம் ஸ்பீடை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளாக் அண்ட் ஒயிட்லையும் சரி கலர்லையும் சரி. அதனுடைய ஆக்சுவல் ஸ்பீடு என்னவோ ஜெராக்ஸ் காப்பிங் ஸ்பீடு பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 பேஜஸ் வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுத்துக்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா 7700 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு இதனுடைய இங்க் நம்ம இந்த 4 பாட்டில்ஸ் ஆஃப் இங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி இவ்வளோ காப்பீஸ் நம்மளால பிரிண்டோ இல்லை காப்பியோ பண்ணிக்க முடியும். ஸோ கெனானுடைய G2770 அன்பாக்சிங்கும் இன்ஸ்டாலேஷனும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. சின்ன சின்ன ஷாப்க்கு இல்லாட்டா பிசினஸ்க்கு யாராச்சும் பிரிண்டர் பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இந்த வீடியோல இன்ஸ்டாலேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. முடிஞ்சா அதனுடைய டவுட்டை நான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்றேன் கண்டிப்பா. இதே மாதிரியான கேட்ஜெட்ஸ் அன்பாக்சிங் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கேட்ஜெட் கடையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.